வாழைத்தோப்பில் மரபொந்தில் சமையல். துணிக்கு ரொம்ப பெரிய வாழைத்தோப்பு ஒண்ணு இருந்துச்சு. அந்த வாழைத்தோப்புக்கு நடுவுல ஒரு பெரிய ஆலமரமும் இருந்துச்சு. துணி அந்த தோட்டத்துல வர வாழைப்பழங்களை வித்துதான் அதுல வர வருமானத்துல அவளுடைய வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தா. அந்த கிராமத்துல பறவைங்களுக்கு ஒரு ஆச்சாரம் இருந்துச்சு. மழைக்காலம் வரதுக்கு முன்னாடியே எல்லாருமா ஒன்னா சேர்ந்து ஒரு இடத்துல சந்தோஷமா ஒன்னா சமைச்சு அங்கேயே உட்காந்து சாப்பாடு சாப்பிடணுங்கிறது. அப்படி அந்த வருஷமும் மழைக்காலம் நெருங்கிக்கிட்டு இருக்கிறதுனால எல்லாரும் எங்க ஒன்னா சமைச்சு சாப்பிடுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. துணிக்குருவி, சிச்சு காக்கா, சோட்டு கிளி, லூசி புறா, அப்புறம் மகிக்கழுகு பசங்களான சின்னோ, பன்னோ, புஜ்ஜி எல்லாருமே இத பத்தி பேசுறதுக்காக ஒரு இடத்துல சேர்ந்திருந்தாங்க. எல்லாரும் வந்தாச்சா? ஆகாயத்தை பார்த்தா இன்னும் ஒரு வாரத்திலேயே ஜோரா மழை வர மாதிரி இருக்கு. ஆனா நம்ம சாஸ்திர பிரகாரம் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு தடவை சமையல் செய்யணும் இல்ல? அது எப்ப செய்யறது, எங்க செய்யறதுன்னு கூடிய சீக்கிரம் எல்லாரும் பேசி முடிவெடுக்கலாம். மகி, நம்ம எப்பவுமே ஆத்தங்கரையில தானே இந்த மாதிரி சமைச்சு சாப்பிடுறது. ஆனா இந்த தடவை ஆத்தங்கரையிலாம் சமைச்சு சாப்பிட முடியாது. நான் ஏன் சொல்றேன்னா, வெயில் அதிகமா இருக்குல்ல. இந்த தடவை அங்க சமைச்சோம்னா அதுக்கப்புறம் வெயிலுக்கு நம்ம கரைஞ்சிருவோம். ஏதாவது சில்லுன்னு இருக்கிற இடத்த சொல்லுங்க. சோட்டு சொல்றது கூட உண்மைதான். ஆத்தங்கரையில நம்ம எல்லாரும் சமைக்கிறது அப்படின்னா ரொம்ப கஷ்டமான வேலை. வெயில் இல்லாத இடமா பார்த்து சொல்லுங்க, அங்கே சமைக்கலாம். சிச்சு யோசிச்சு பார்த்து, வெயில் இல்லாத இடமா கேக்குறீங்க? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அதான் துணியோட வாழை தோட்டம் இருக்குல்ல, அங்க நம்ம சமையல் செஞ்சா சில்லுன்னு காத்து வரும், வெயிலும் இருக்காது, நல்லா இருக்கும், நல்லபடியா சமைக்கலாம். எப்படி இருக்கு என்னோட ஐடியா? அட சிச்சு, உன்னோட ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு. நீ சொன்ன மாதிரியே அங்க வெயிலும் இருக்காது, நல்ல சில்லுன்னு வேற இருக்கும், நெகிழா இருக்கும், உக்காந்து சமைக்க கூட வசதியா இருக்கும். என்ன சொல்ற துணி? உன்னோட வாழை தோட்டத்துல நாங்க சமையல் செய்யட்டுமா? துணி கொஞ்சம் பதட்டமாகி, ஐயோ, என்னோட தோட்டத்திலயா? நீங்க அங்க வந்து சமைக்கிறது எனக்கு சந்தோஷம்தான். இருந்தாலும் அங்க செடிங்கெல்லாம் ரொம்ப கிட்ட கிட்ட இருக்கு. அங்க எல்லாரும் உட்காந்து சமைக்கிறது கஷ்டம்தான். அதனாலதான் சொல்றேன், அங்க சமைக்கிறது எல்லாருக்கும் கஷ்டமா இருக்கும். சோட்டு கிளி ஆச்சரியமா, அட என்ன துணி நீ இப்படி பேசுற? உன்னோட வாழை தோட்டம் பெருசு இல்லையா? அந்த இடத்துல உட்காந்து சமைக்க கொஞ்சம் இடம் இல்லாம போயிடுமா? ஐயோ சோட்டு, என்னோட வாழை தோட்டம் ரொம்ப பெருசுதான். இருந்தாலும் அங்க ஒரு பெரிய ஆலமரம் இருக்குல்ல, அந்த ஆலமரம் இருக்கிறதுனால பாதி தோட்டம் அந்த மரமே நிறைஞ்சிருக்கு. அதனாலதான் அங்க இடமே இல்ல. அதுக்குதான் அங்க உக்காந்து சமைக்க இடம் இல்லைன்னு நானும் சொன்னேன் சோட்டு. சிச்சு காக்கா சிரிச்சுக்கிட்டே, ஐயோ துணி, அந்த ஆலமரம் அந்த இடத்துல இருக்கிறதுனால உனக்கும் செடி வளர்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல. அதனால ஒரு வேலை செய்யலாமா? அந்த ஆலமரத்தை அங்கிருந்து வெட்டி எடுத்துட்டா அதுக்கப்புறம் நம்மளுக்கும் சமைக்கிறதுக்கு உக்காந்து விசாலமா சமைக்க நிறைய இடம் கிடைக்கும். அதனால அந்த மரத்தை வெட்டி எடுத்துடலாமா? நீ என்ன சொல்ற துணி? துணி கொஞ்சம் பயந்து போய், அடடே சிச்சு, நீ என்ன சொல்ற சிச்சு? அந்த ஆலமரத்தை அங்கிருந்து வெட்டி எடுக்கிறதா? ஐயோ வேண்டாம் சிச்சு, வேண்டாம் வேண்டாம். அந்த ஆலமரம் எத்தனையோ ஜனங்களுக்கு நெகிழ குடுக்கிற மரம், எனக்கும் நெகிழ குடுக்குது. அந்த மரம் அப்படியே இருக்கட்டும். சோட்டு சிச்சுவை பார்த்து கோவமா, ஏ சிச்சு, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடி? நம்ம ஒரு நாள் நல்லா ஜாலியா சமைச்சு சாப்பிடணும் அப்படின்னு உயிர் இருக்கிற அவ்வளவு பெரிய மரத்தை வெட்டி எடுக்கணும்னு சொல்றியே, உனக்கு கொஞ்சமாச்சு அறிவு இருக்கா இல்லையா? மரங்களை வெட்டக்கூடாது, அது கூட புரியாதா? அப்போ சிச்சு சிரிச்சுக்கிட்டே, அடடே, நான் அந்த மரத்தை அங்க வெட்ட சொன்னது துணிக்கு நிறைய இடம் கிடைக்கும்னு, அவ்வளவுதான். அதை தவிர அந்த மரம் வெட்டுறதுல எனக்கு ஒன்னும் அதிகமா ஈடுபாடு ஒண்ணும் இல்ல. உங்க நல்லதுக்கு சொன்ன, நீங்க சமைச்சா சமைங்க, சமைக்கிட்டு இருந்த போங்க, எனக்கு என்ன? சிச்சு, சோட்டு சொன்னது உண்மைதானே. நம்ம இந்த இயற்கைய நாசம் பண்ண கூடாது. இயற்கை வளர நம்ம காரணமா இருக்கணுமே தவிர எந்த மரத்தையும் நம்ம வெட்டக்கூடாது. வெயில இருந்தா என்ன, எங்கேயாவது பெரிய பந்தல போட்டுக்கிட்டு நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். சரி சரி, நம்ம வேற எங்கேயாவது இடத்த பாத்துக்கலாம். என்னத்துக்கு சும்மா சண்டை போட்டுக்கிட்டு? பெரியவங்க எல்லாரும் இப்படி பேசிக்கிட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்காத நிலைமையில மரத்துக்கு மேல உக்காந்துக்கிட்டு இருந்த பசங்களான பன்னு, சின்னு, புச்சி 3 பேருமே அவங்க பக்கத்துல வந்தாங்க.
இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த புஜ்ஜி குருவிக்கு ஒரு நல்ல யோசனையும் வந்துச்சு. அத பத்தி தான் புஜ்ஜி சொல்றதுக்காக வந்தா. எல்லாரும் ஒரு தடவை என்னோட வார்த்தையை கேளுங்க. நீங்க மரத்தை வெட்டுறது வேண்டாம், வெயில்ல உட்காந்து சமைக்கிறதும் வேண்டாம். அதுக்கு என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. துணி ஆச்சரியமா, என்ன புஜ்ஜி, உந்து என்ன ஐடியான்னு சொல்லு. அந்த மரத்தை வெட்டாம நம்மளுக்கு சமையல் செய்ய எப்படி இடம் கிடைக்கும்? அம்மா, ஆலமரத்தோட வேரு ரொம்ப பெருசு இல்லையம்மா, அது பூமிக்கு அடியில ரொம்ப ஆழமா இறங்கி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற வேருங்களை கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி எடுத்தா அதுக்குள்ள ஒரு பெரிய புதர் மாதிரி உருவாகும். அதுக்குள்ளே நம்ம சமைக்கலாம்ல. அத கேட்டு சோட்டு, மரத்தோட வேரா? அப்படின்னா நம்ம மரத்துக்கடியில சமைக்கிறதா? ஆமா சித்தி, நம்ம மரத்தோட வேர கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி எடுத்தோன்னு வச்சுக்கோங்க. அதுக்குள்ள நம்மளுக்கு நிறைய இடம் கிடைக்கும். அதுக்கப்புறம் மழை வந்தாலும் சரி, வெயில் வந்தாலும் சரி, நம்ம எல்லாரும் நல்லா நிம்மதியா சமைச்சு வயிறு நிறைய சந்தோஷமா சாப்பிடலாம். இல்லனா நம்மளுக்கு இந்த வெயில்ல சமைக்கிறதுக்கு எங்கேயுமே இடம் கிடைக்காது. அதனாலதான் நான் சொல்ற மாதிரி செஞ்சா நம்மளுக்கு நிறைய இடம் கிடைக்கும். எப்படி இருக்கு என்னோட ஐடியா? புஜ்ஜி குருவி கொடுத்த அந்த ஐடியா பெரியவங்க எல்லாருக்குமே ரொம்பவும் பிடிச்சு போச்சு. எதுக்குன்னா அது கேட்கறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்டாவும் ரொம்ப புதுசாவும் இருந்துச்சு. அதனால மகிக்கழுகு, அட புஜ்ஜி, என்னம்மா நீ உண்மையிலே தான் சொல்லிக்கிட்டு இருக்கியா? நீ சொன்ன மாதிரி வேற கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணி எடுத்தா அதுக்குள்ள ஒரு பெரிய புதரே உருவாகும். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே உக்காந்து சமைச்சுக்கலாம். மத்த பறவைங்களுக்கும் அதுக்குள்ள நல்ல நிம்மதியா உட்கார இடம் கிடைக்கும். சிச்சு சந்தோஷமா, வாவ், உண்மையிலேயே இந்த ஐடியா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நம்ம மரத்தை வெட்டாம வெயிலையும் கஷ்டப்படாம அந்த மரத்தோட புதர்ல போய் சமைக்கலாம் அப்படிங்கிறது உண்மையிலேயே பெரிய விஷயம். சோட்டு கிளி புஜ்ஜிய கூப்பிட்டு, வாவ் துணி, உண்மையிலேயே உன்னோட ஐடியா எங்க எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கு. மரத்தை வெட்டாமையே நீ இவ்வளவு நல்ல ஐடியா கொடுத்திருக்கேன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்தான். துணி ரொம்ப சந்தோஷமா, எனக்கும் ரொம்ப சந்தோஷம் சோட்டு. என் பொண்ணு இவ்வளவு நல்லா யோசிப்பான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல சோட்டு. உண்மையிலேயே இந்த விஷயம் எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் இடத்துல இருக்கிற அந்த மரத்தை வெட்டாமையே அதோட வேர் மூலியமா நம்ம உள்ள பெரிய புதரை செய்யறதுன்னா நான் எதுக்காக சோட்டு வேண்டான்னு சொல்ல போறேன்? சித்தி, நானும் உங்களுக்கு உதவி செய்யறேன். அந்த மரத்துக்கடியில விளையாடுறது அப்படின்னா உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம். நானும் வரேன். அடுத்த நாள் காலையில எல்லாரும் ஒன்னா சேர்ந்து துணியோட வாழைத்தோட்டத்துக்கு போனாங்க. அங்க இருக்கிற பெரிய ஆலமரத்தை தொட்டு அது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா அத அவங்க நோண்ட ஆரம்பிச்சாங்க. கையில கூரா இருந்த இரும்பையும் அப்படியே கல்லையும் வச்சு அந்த மரத்துக்கு எந்த ஆபத்தும் வராத அளவுக்கு பார்த்து மெதுவா செதுக்க ஆரம்பிச்சாங்க. அன்னைக்கு சாயந்தர நேரத்துக்குள்ள அந்த மரத்தையே அவங்க ரொம்பவும் அழகா இருக்கிற ஒரு வீடா மாத்துனாங்க. இப்ப அந்த மரம் பாக்குறதுக்கு ஒரு அழகான மர வீடு மாதிரி தான் இருந்துச்சு. உள்ள ரொம்ப குளுகுளுன்னு இருந்துச்சு. எல்லாரும் உட்கார்றதுக்கு தேவையான இடமும் இருந்துச்சு. அட, இந்த இடம் பாக்குறதுக்கு எவ்வளவு விசாலமா இருக்கு. நம்ம எல்லாரும் உட்கார்றதுக்கு கூட ரொம்ப நல்ல பெருசா விசாலமா இருக்கு. இங்க காத்து கூட நல்லா சில்லுன்னு வருது. இதுக்கப்புறம் சமைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல இடம் கிடைக்கலன்னு யாருமே கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. நாளைக்கு காலையிலேயே சமைக்கிறதுக்கு தேவையான எல்லா பொருளுங்களையும் இங்கே கொண்டு வந்துடலாம். நாளைக்கு பாருங்க, என்னோட ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணியை செய்ய போறேன். அதோட வாசம் இந்த காடு முழுக்க பரவ போகுது. சரி சிச்சு, உன்னோட திறமைய நாளைக்கு பார்க்கலாம். எல்லாரும் நாளைக்கு வரலாம். அடுத்த நாள் காலையில இப்ப பறவைங்களோட ஊர்ல பண்டிகை மாதிரி கோலாகலமா இருந்துச்சு. காலையிலேயே பறவைங்க எல்லாருமே எழுந்திருச்சு சமைக்கிறதுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் எடுத்துக்கிட்டு வாழைத்தோப்புக்கு போனாங்க. அங்க பெரியவங்க எல்லாரும் மரத்துக்கு வெளியில அடுப்ப ஆளுக்கு ஒரு அடுப்பா பத்த வச்சு அந்த அடுப்புல சமையல் வேலைய செய்ய ஆரம்பிச்சாங்க. துணிக்குருவி பருப்பு குழம்பு செஞ்சுக்கிட்டு இருந்தா. சோட்டு உருளைக்கிழங்கு ஃப்ரை, சிச்சு காக்கா சிக்கன் பிரியாணி, அப்புறம் மகிக்கழகு ஏதோ ஸ்வீட் தயார் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அவங்க சமைக்கிற அந்த மனம் வாழைத்தோப்பு முழுக்க பரவிக்கிட்டு இருந்துச்சு. பெரியவங்க எல்லாரும் வெளியில சமைச்சுக்கிட்டு இருக்கும்போது பசங்க 3 பேரும் அந்த மர வீட்டுக்குள்ள போய் உக்காந்து விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. என்ன சோட்டு, நம்ம எல்லாரும் மழை வராதுன்னு யோசிச்சா இப்ப பார்த்தா வெயில் போய் ஒரே மோடமா இருக்கு. மழை வரப்போதா என்ன? ஆமா துணி, நீ சொல்றது உண்மைதான்.
ஆகாயத்தை பார்த்தா மழை வர மாதிரி தான் இருக்கு. சீக்கிரமா சமைச்சிட்டு சாப்பிட்டு இடத்த காலி பண்ணணும். உங்க சமையல் எவ்வளவு தூரம் ஆச்சு? என்னோட சமையல் வெறும் 10 நிமிஷத்துல முடிஞ்சிடும். என்னோட சமைக்கிற இந்த பிரியாணி வாசனைக்கு எனக்கே ரொம்ப பசிக்குது. என்னோட ஸ்வீட்டும் முடிஞ்சு போச்சு. பசங்களா, நீங்க போய் கை கால் மூஞ்செல்லாம் கழுவிட்டு வாங்க, எல்லாரும் சாப்பிடலாம். பறவைங்க எல்லாரும் சமைச்சு முடிச்சு அந்த சாப்பாடு அந்த மரபொந்துக்குள்ள கொண்டு போகணும் அப்படின்னு தயார் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா சரியா அதே நேரத்துல ஆகாயத்துல மேகங்கள் எல்லாம் கருக்க ஆரம்பிச்சு இடி மின்னல் சத்தத்தோட மழையும் சோன்னு பெய்ய ஆரம்பிச்சுது. அப்படி மழை பெய்யத பார்த்த உடனே எல்லாரும் ரொம்பவே பதட்டமாயிட்டாங்க. அடுப்பு, சமையல் எல்லாமே நனையிற நிலைமைக்கு வந்துச்சு. ஐயோ, மழை வேற வந்துருச்சு. சாப்பாடெல்லாம் ஆறி போயிடுமே. பசங்களா சீக்கிரம் உள்ள போங்க. துணி, மழை ஜோரா வருதே. சீக்கிரமா நம்ம செஞ்சு சாப்பாடெல்லாம் உள்ள கொண்டு போங்க, எல்லாமே ஆறி போகுது. சிச்சு அவருடைய பிரியாணி குண்டான பிடிச்சுக்கிட்டு, ஐயோ கடவுளே, இந்த பிரியாணியில தண்ணியே படக்கூடாது. இந்த பிரியாணிய நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சிருக்கேன். அப்போ வீட்டுக்குள்ள நின்னுக்கிட்டு இருந்த புஜ்ஜி சத்தமா, அம்மா, எல்லாரும் செஞ்ச சமையல தூக்கிக்கிட்டு இந்த புதருக்குள்ள வந்துருங்க. இதுக்குள்ள ஒரு துளி தண்ணி கூட படுறது இல்ல. அப்படி புஜ்ஜி சொன்ன உடனேயே எல்லாருமே வேக வேகமா அவங்க சமைச்ச சாப்பாடை எடுத்துக்கிட்டு அந்த மர வீட்டுக்குள்ள போய் உக்காந்துக்கிட்டாங்க. எல்லாத்தையும் கொண்டு போய் மர வீட்டுக்குள்ள வச்சதுக்கு அப்புறமா தான் அவங்க எல்லாருக்கும் நிம்மதியாவே இருந்துச்சு. வெளியில சோன்னு மழை பெஞ்சு சில்லுன்னு காத்து வீசினாலும் அந்த மர வீட்டுக்குள்ள கொஞ்சம் கூட காத்தே இல்ல. நல்ல கதகதப்பாதான் இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, ரொம்ப அமைதியாவும் இருந்துச்சு. எல்லாரும் அதை பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. புஜ்ஜி, உன்னோட புத்திசாலித்தனத்தினால இன்னைக்கு நம்ம இவ்வளோ அற்புதமா சமைச்சு நம்ம எல்லாரும் சந்தோஷமா இங்கே சாப்பிட போறோம். ஒருவேளை நம்ம வெளியவே இருந்திருந்தா இந்நேரத்துக்கு நம்ம சமையல் எல்லாம் மழையில நனைஞ்சு போய் தண்ணியோட அடிச்சுக்கிட்டு போயிருக்கோம். உண்மைதான் மகி. புஜ்ஜி மட்டும் ஐடியா சொல்லலன்னா இன்னைக்கு நம்ம எல்லாரும் இவ்வளோ சந்தோஷமா சமைச்சுக்கிட்டு இந்த பொதுரு மாதிரி இருக்கிற வீட்டுக்குள்ள வந்து சாப்பிட்டு இருக்கவே முடியாது. சிச்சு பிரியாணி குண்டாவோட மூடியை திறந்து, அப்பா, இந்த கொட்டுற மலையில சுட சுட பிரியாணி சாப்பிடுறது அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் இலையை போட்டுக்கிட்டு உக்காருங்க, எல்லாருக்கும் நான் சுட சுட பரிமாறுறேன். ஆமா சிச்சு, நம்ம எல்லாரும் இந்த பொதுருக்குள்ள உக்காந்துக்கிட்டு வெளியே அந்த மழை தண்ணியோட சத்தத்தை கேட்டுக்கிட்டு சுட சுட பிரியாணி சாப்பிடுறது எவ்வளவு அற்புதமா இருக்கு. வாங்க சாப்பிடலாம். அப்படி எல்லாருமா சேர்ந்து அந்த மர வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு அவங்க முன்னாடி வாழையிலேயே போட்டுக்கிட்டாங்க. அப்போ துணி, பருப்பு குழம்பு, சோட்டு உருளைக்கிழங்கு ஃப்ரையு, சிச்சு சிக்கன் பிரியாணி, மஹி அவ செஞ்ச ஸ்வீட்டு எல்லாத்தையுமே எல்லார் இலையிலையும் பரிமாறி எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சாங்க. மழை பெய்யுற அந்த நேரம் சுட சுட இவங்க சமைச்சது எல்லாத்தையும் சாப்பிடும்போது ரொம்பவும் சந்தோஷமாவே இருந்துச்சு. வாவ் சிச்சு அத்தை, இந்த கொட்டுற மலையில சுட சுட பிரியாணி சாப்பிட ரொம்பவே அற்புதமா இருக்கு. ஆமாம் புஜ்ஜி, எங்க அம்மா செஞ்ச உருளைக்கிழங்கு ஃப்ரை கூட நல்ல கிறிஸ்பியா இருக்கு. நம்ம எப்பவுமே இங்கே சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல. இந்த மரத்தோட புதரு உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு. எங்க அம்மா இந்த மரத்தை வெட்டணும் அப்படின்னு சொன்னப்போ உண்மையிலேயே நான் ரொம்ப பயந்துட்டேன். சிச்சு வெக்கப்பட்டு, ஆமாண்டா சின்னு, நான் எவ்வளோ புத்தி இல்லாமல் யோசிச்சிருக்கேன் பாரு. இன்னைக்கு இந்த மரம் மட்டும் இல்லைன்னா நம்ம எல்லாரும் எங்கே சமைச்சு சாப்பிட்ருப்போம். இந்த மரம் இருக்கிறதுனால தானே இந்த மரத்துக்குள்ள சந்தோஷமாக சமைச்சு சாப்பிட்றோம். மரம் இல்லைன்னா நம்ம எல்லாரும் தண்ணியிலே நனைஞ்சு போயிருப்போம். இந்த புஜ்ஜி தான் என்னோட கண்ணை இன்னைக்கு திறந்து வச்சிருக்கா. ஆமாம் சிச்சு, இயற்கையை நம்ம காப்பாத்துனா அந்த இயற்கை நம்மளை காப்பாற்றும். இந்த பெரிய ஆலமரம் எனக்கு எவ்வளோ நாள் நெகிழ கொடுத்துருக்கு. இன்னைக்கு நம்மளுக்கு தங்க இடம் கொடுத்துருக்கு. எப்பவுமே நம்ம மரத்தை வெட்டவே கூடாது. உண்மைதான் துணி. புஜ்ஜியோட இந்த யோசனை, இந்த மரம் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற இடம், இது ரெண்டுத்தையுமே நம்ம எப்பவுமே மறக்க கூடாது. இந்த மரம் நம்மளுக்கு இனிப்பான நினைப்பு கொடுத்துருக்கு. இந்த நினைப்பு எப்பவுமே நம்மளோட மனசை விட்டு போகவே போகாது. சாப்பிடுங்க சாப்பிடுங்க, இன்னைக்கு இந்த மழையும் நிக்காது, நம்மளோட சாப்பாடும் முடியாது. அப்படி பறவைங்க எல்லாருமே ரொம்பவும் சந்தோஷமா அவங்க கட்டிக்கிட்ட அந்த மர வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி இயற்கைக்கு மத்தியில பசங்களோட புத்திசாலித்தனத்தை பாராட்டிக்கிட்டு அடுத்து வர போற மழை காலத்தை அவங்க எல்லாரும் ஒரு பண்டிகை மாதிரி கொண்டாட ஆரம்பிச்சாங்க. அப்படி பறவைங்களோட ஊர்ல எந்த ஒரு பறவையும் மரத்தை வெட்டணும்னு விரும்புறதே இல்லை. ஏன்னா அதுதான் அவங்க வாழ வேண்டிய இடம். அதே மாதிரி நாமளும் மரத்தை வெட்டாம இருக்கிறது நல்லது. ஆற்றின் கீழ் கிராமம்.
மழைக்காலம் மெதுவா தொடங்குச்சு. சின்ன சின்ன தூறலோட சேர்ந்து அங்க வானிலை ரொம்ப சில்லுன்னு மாறுச்சு. பறவைங்க எல்லாரும் இந்த தூறல்ல நனைஞ்சுக்கிட்டு அவங்கவுங்க வியாபாரத்தை ரொம்ப நல்லபடியா நடத்திக்கிட்டு இருந்தாங்க. சாயந்தர நேரம் அந்த குளிருக்கு இதமா சோட்டுக்கிளி சூடா மிளகா பஜ்ஜி போட்டுக்கிட்டு இருந்தா. துணிக்குருவி நெருப்புல சுட சுட சோளத்தை சுட்டு எடுத்துக்கிட்டு இருந்தா. சிச்சு காக்கா ஸ்பெஷலா டீ போட்டு வித்துக்கிட்டு இருந்தா. ஊர்ல இருக்கிற பறவைங்க எல்லாருமே அந்த சாயந்தர நேரம் அந்த குளிருக்கு இதமா அங்க வந்து சூடா இது எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. வாங்க வாங்க, அடிக்கிற மழைக்கு என்னோட சுட சுட மிளகா பஜ்ஜி நல்ல காம்பினேஷன். துணி அந்த சோளத்தை திருப்பி போட்டு, என்னோட மொக்கா சோளம், இத பத்தி யோசிக்கும் போது உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கு கூட வாயில எச்சில் ஊறுது. இத சுட சுட செஞ்சு உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். சிச்சு காக்கா டீயை கொடுத்து, சிச்சியோட சுட சுட இஞ்சி டீ, இத குடிச்சா இந்த மழையில நல்ல மஜாவா இருக்கும். ஒரு நாளைக்கு 10 கிளாஸ் வித்துக்கிட்டு இருந்தேன்னா இப்போ 50 கிளாஸ் விக்கிற நல்ல வியாபாரம். மஹி பஜ்ஜியை சாப்பிட்டு பார்த்து, ஆமாம் சிச்சு, இந்த கிளைமேட்டுக்கு உனக்கு நல்லாவே வியாபாரம் ஆகுது. கிளைமேட் நல்ல சில்லுன்னு இருக்குல்ல, எப்பவுமே இப்படியே இருந்தா நல்லது. வயிறு நிறைய டீ பஜ்ஜி சோளம் எல்லாம் சாப்பிட்டு வீட்டுல போய் படுத்துக்கலாம். லூசி டீயை குடிச்சுக்கிட்டு, சிட்டில மழை வரும்போது அங்க இருக்கிற ஜனங்க எல்லாம் டிராபிக் டிரைனேஜ் நிறைஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க. நம்மளுக்கு மட்டும் நல்ல மஜாதான். அப்போ புஜ்ஜி அங்க வந்து, அம்மா, வர மழைக்கு நானும் பண்ணும் படகு செஞ்சு தண்ணில போய் விளையாடுறோமா? ஆமா ஆண்டி, நானும் புஜ்ஜியும் படகு செஞ்சு விடுறோம். என்னோட படகு தான் புஜ்ஜியோட படகை விட ரொம்ப ஸ்பீடா முன்னாடி போய் நிக்குது. அப்படி ஒரு வாரம் வரைக்கும் எல்லாமே அமைதியா நிம்மதியா போய்கிட்டு இருந்துச்சு. ஆனா இயற்கை எப்ப எப்படி மாறும்னு யாருக்கும் தெரியாதுல்ல. ஒரு நாள் ராத்திரி நேரம் ஆகாயம் பயங்கரமா மாறுச்சு. பயங்கரமான சூறாவளி காத்தோட இடிமின்னல் சத்தத்தோட பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிச்சுது. அன்னைக்கு ராத்திரி அடிச்ச புயல் காத்துக்கு மரங்கள் எல்லாம் அசைய ஆரம்பிச்சுது. சிச்சு காக்காவோட டீ கடையும் கூட அந்த காத்துக்கு எகிரி போய் விழுந்துருச்சு. அடுத்த நாள் காலையில காத்து குறைஞ்சி மெதுவா தூரல் விழுந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ பறவைங்க எல்லாரும் வந்து சிச்சு காக்காவோட டீ கடையோட நிலைமைய பார்த்து வருத்தப்பட்டாங்க. சிச்சு அவளுடைய கடையோட நிலைமைய பார்த்து தலையில கை வச்சு அழ ஆரம்பிச்சிட்டா. பாவம் சிச்சு அழுதுகிட்டே, ஐயையோ, நேத்து நைட்டு அடிச்ச மழைக்கு என்னோட டீ ஸ்டால் எல்லாம் நாசமா போயிடுச்சே. நேத்து நைட்டு கடை விட்டு வீட்டுக்கு போகும்போது ஸ்டவ் கிளாஸ் எல்லாத்தையும் சரி பண்ணி வச்சுட்டு போனேன். ஆனா இன்னைக்கு எல்லாமே தண்ணியில அடிச்சுக்கிட்டு போயிடுச்சே. துணி அவளை சமாதானப்படுத்தி, சிச்சு அழுவாத சிச்சு, நேத்து நைட்டு கொட்டின காத்து மழைக்கு இன்னைக்கு கடை நாசமா போயிருக்கு. நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத. கடை போனா பாத்துக்கல, உனக்கு ஏதாவது ஆயிருந்தா. ஆமா சிச்சு, மழை பயங்கரமா வருது. யாருக்கு இன்னும் என்ன பிரச்சனை வருதுன்னு பயமா இருக்கு. எங்களோட கடை எல்லாம் என்ன இருக்குதோ என்னவோ. இயற்கை முன்னாடி நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. இந்த மழை எப்ப குறையும் அப்படின்னு தெரியல. எல்லாரும் பார்த்து பத்திரமா தான் இருக்க வேண்டியதா இருக்கு. சிச்சு காக்கா அழுதுகிட்டே அவளுடைய பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தா. அடுத்த நாள் காலையில மறுபடியும் பயங்கரமான காத்தோட மழை பெய்ய ஆரம்பிச்சுது. அப்போ சோட்டுக்கிளி அவளுடைய வீட்டுக்கு பக்கத்திலேயே வண்டியை வச்சுக்கிட்டு அதுல பஜ்ஜியை போட்டுக்கிட்டு இருந்தா. அப்போ திடீர்னு வேகமா எங்கிருந்தோ ஒரு காத்து வீச சோட்டுக்கிளி எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் கூட அவ எவ்வளவு இறுக்கமா பிடிச்சாலும் அந்த காத்துக்கு அவ வண்டி பறந்து போய் தூரமா விழுந்துருச்சு. பொருட்கள் எல்லாம் கீழே விழுந்து செதஞ்சு போச்சு. அதே மாதிரி வண்டியும் செதஞ்சிருச்சு. ஐயோ, என்னோட பஜ்ஜி கடையே போயிடுச்சே. நான் செஞ்ச பஜ்ஜி எல்லாம் தண்ணியில அடிச்சுக்கிட்டு போகுது. என்னோட கடையும் விழுந்து போச்சு. ஐயோ, என்னோட சிலிண்டர் கூட அடிச்சுக்கிட்டு போதே. பன்னுக்கிளி சிரிச்சுக்கிட்டே, அம்மா, நம்ம வண்டி உடைஞ்சு போச்சுமா. நம்ம வண்டியை பிடிக்கலான்னு போனா அது காத்துக்கு எண்ணெய் இழுத்துட்டு போற மாதிரி இருக்கு. நம்ம வியாபாரம் எல்லாம் நாசமா போச்சுமா. சோட்டு பன்னுவோட அழுகை சத்தம் கேட்டு துணியும் மஹி கழுகும் அந்த இடத்துக்கு வந்தாங்க. சோட்டுவோட கடை நிலைமை பார்த்து வருத்தப்பட்டாங்க. சோட்டு, நீ கவலைப்படாத. உன் வண்டி இந்த நிலைமை ஆயிடுச்சுன்னு எனக்கு உள்ளுக்குள்ள ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஆனா இயற்கை நம்மள ரொம்ப ஏமாத்துது. என்னோட கடை என்னாச்சுன்னு தெரியல. சரி சோட்டு, நானும் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். துணிக்குருவி வேக வேகமா அவளுடைய சோள தோட்டத்துக்கு போய் பார்த்தா. அங்க நிலைமைய பார்த்து அவ கண்ணுல இருந்து கண்ணீர் தான் கொட்ட ஆரம்பிச்சுது. மழை தண்ணி வயல்ல நின்னு சோளம் எல்லாமே வீணாதான் போயிருந்துச்சு. எல்லாம் காத்துக்கு விழுந்து போச்சு. தான் தோட்டத்தோட நிலைமைய பார்த்து
பாவம் துணி அங்கேயே முட்டிக்கால் போட்டு கடவுளை பார்த்து திட்ட ஆரம்பிச்சிட்டா. அந்த நேரம் புஜ்ஜியும் அங்க வந்தா. ஐயோ கடவுளே, நம்மளோட விளைச்சல் எல்லாம் நாசமாயிடுச்சே. இனிமே இதைத்தான் நம்பி நம்ம வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்தோம். இதுக்கப்புறம் என்ன பண்றது கடவுளே? அந்த கடவுள் நம்மள ஏமாத்திட்டான், நம்மளோட சொத்தை எல்லாம் புடுங்கிக்கிட்டான். எவ்வளவோ கஷ்டப்பட்டு வாழலான்னு பார்த்தா எதுக்குமே இடம் இல்லாம போயிடுச்சு. அப்போ புஜ்ஜியும் அழுதுகிட்டே, அம்மா நீங்க அழுவாதீங்கம்மா, உங்களுக்கு துணையா நான் இருக்கேன். இந்த தடவை விளைச்சல் நாசமானாலும் பரவாயில்ல, மழை குறைஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் ஆரம்பிக்கலாம். அன்னைக்கு ராத்திரி மழை ரொம்ப அதிகமா பெஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. பறவைங்க எல்லாருமே மரத்தோட பொந்துக்குள்ள ஒரு இடத்துல போய் பத்திரமா உட்காந்துக்கிட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி அவங்க எல்லாரும் ரொம்ப கவலையா தான் இருந்தாங்க. ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க சமாதானப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. எல்லாரும் நஷ்டம் போனதுல ரொம்ப வருத்தத்தோட இருந்தாங்க. துணி என்ன துணி, இந்த மழை நிக்கிற மாதிரியே தெரியல, நம்ம வியாபாரம் எல்லாம் நாசமா போச்சே. துணி கண்ணீரை தொடச்சுக்கிட்டு, ஆமா சோட்டு, என்னோட வயலு கூட நாசமா போச்சு. சாப்பிட்றதுக்கு கூட இனிமே எதுவுமே இல்லை. இதே மாதிரி மழை வந்தா இன்னும் 2 நாள்ல வீடும் போயிடும். என்னோட டீ ஸ்டால் எல்லாம் காத்து மழைக்கு எகிரி போயிடுச்சு. என்னாலே இனிமே வாழ முடியாது. இந்த டேம் நிறைஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் தண்ணி வந்து இந்த ஊரே முழுங்கி போயிடும். நம்ம எல்லாரும் என்ன பண்றதுன்னு தெரியல. மகிகளுக்கு எல்லார்கிட்டையும், நடந்தது என்னவோ நடந்து போச்சு, இதுக்கப்புறம் இதே நடக்க போகுதுன்னு இங்கே யோசிச்சுக்கிட்டு இருந்தா எல்லாமே அப்படிதான் ஆகும். நம்ம உயிரை காப்பாத்திக்கிறதுக்காவது நம்ம எல்லாரும் சேர்ந்து எங்கேயாவது உயரமான இடத்துக்கு போய் தான் ஆகணும். எல்லாரும் வருத்தத்தோட இருக்கும்போது மகிகளுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. மகியோட சின்ன வயசுல அவங்க பாட்டி மகிக்கு ஒரு கதையை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. மகி எல்லார்கிட்டையும், நில்லுங்க நில்லுங்க, இப்பதான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. எங்க பாட்டி சொன்ன விஷயம். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி மழை வந்தப்போ ஊருக்குள்ள இருக்கிற பறவைங்க எல்லாமே ஒரு நல்ல இடத்துக்கு போய் வாழ்ந்தாங்களாமா. துணி ஆசையா, பாதுகாப்பான இடமா? எங்க மகி இருக்கு அந்த இடம்? துணி, அது பூமிக்கு மேல இல்ல துணி, அண்டர் கிரவுண்ட், பூமிக்கு அடியில. நம்ம ஆத்தங்கரைக்கு அந்த பக்கம் இந்த இடம் இருக்கு. இதோட மேப்பை கூட எங்க பாட்டி கொடுத்தத நான் ஒரு பழைய பெட்டியில என் வீட்டுல எடுத்து வச்சிருக்கேன். அதுல பார்த்தா எல்லாமே தெரியும். பூமிக்கு அடியிலையா? பூமிக்கு அடியில அண்டர் கிரவுண்ட்ல நம்ம எல்லாரும் பாதுகாப்பா இருக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கா? அப்படின்னா மகி, நீங்க போய் சீக்கிரமா மேப்பை கொண்டு வந்துருங்க. ஆமா மகி, நம்ம எல்லாரும் உங்க பாட்டி சொன்ன அந்த அண்டர் கிரவுண்டுக்கே போயிடலாம். என்கிட்ட கொஞ்சம் பொருளுங்க இருக்கு, அதை எடுத்துக்கிட்டு நம்ம எல்லாரும் அங்கேயே கிளம்பி போயிடலாம். பறவைங்க எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போய் சாப்பிட கொஞ்சம் சாப்பாடு அப்புறம் தேவையான பொருட்களை எடுத்துக்கிட்டு வந்தாங்க. மகிக்கழுகு அதுகிட்ட இருக்கிற பழைய மேப் பேப்பரை பிடிச்சிக்கிட்டு எல்லாரையும் கூட்டிக்கிட்டு போய்கிட்டு இருந்துச்சு. சோனு பெய்யுற மழையில எல்லாரும் உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு அந்த மேப்ல என்ன இடம் காட்டுதோ அந்த இடத்த நோக்கி போய்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துல ஆத்துக்கு ஒரு 100 மீட்டர் தூரத்துல இருக்கிற ஒரு இடத்துக்கு போய் அப்போ அங்க மேப்பை பார்த்து, இந்த மேப் சொல்ற மாதிரி நம்ம எல்லாரும் அண்டர் கிரவுண்ட் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். ஆனா அண்டர் கிரவுண்ட் எங்க இருக்குன்னு தெரியல. எல்லாரும் அந்த இடத்த தேடுங்க. சிச்சு காக்கா அந்த பக்கம் இந்த பக்கம் சுத்தி பார்த்து, ஐயோ மகி, எங்க இருக்கு நீங்க சொன்ன அண்டர் கிரவுண்டு? என் கண்ணுக்கு எங்கேயுமே தெரிய மாட்டேங்குதே. எங்க பார்த்தாலும் வெறும் சேரு சேராதான் இருக்கு, அண்டர் கிரவுண்டே தெரிய மாட்டேங்குது. சிச்சு, அந்த மேப் பிரகாரம் இங்கதான் எங்கேயோ அண்டர் கிரவுண்டு இருக்கு. அந்த புதரு அப்படின்னா சின்ன மர தூணுல கூட இருக்கும், பார்த்து தேடு. சிச்சு காக்கா ஒரு மண் தரையில அங்க இங்கன்னு நடக்க ஆரம்பிச்சுது. அப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற மண் எல்லாமே ரொம்ப சாஃப்டா இருக்கிற மாதிரி தோணுச்சு. திடீர்னு சிச்சு நடந்து போய்கிட்டு இருக்கும்போது ஒரு இடம் பள்ளமாகி சிச்சு உள்ள போயிட்டா. அவ பயந்து போய் சத்தமா கத்த ஆரம்பிச்சா. ஐயையோ, நான் கீழே விழுவுறேனே, என்ன காப்பாத்துங்க அப்படின்னு கத்திக்கிட்டே சிச்சு காக்கா கீழே போய் விழுந்துட்டான். அப்போ அவ கத்துற அந்த சத்தத்தை கேட்டு சோட்டுக்கிளி, துணிக்குருவி, பசங்க, மகிகளுக்கு எல்லாருமே அந்த ஓட்டுக்கிட்ட வந்து பார்த்தாங்க. அந்த பள்ளத்துக்குள்ள ரொம்ப இருட்டாவும் இருந்துச்சு, பள்ளம் ரொம்ப ஆழமாவும் இருந்துச்சு. எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. சிச்சு, ஓ சிச்சு, இருக்கியா? போயிட்டியா? உள்ள என்ன நடக்குது? சிச்சு காக்கா உள்ள இருந்து சத்தமா, என்ன சோட்டும், நான் செத்துட்டேன் அப்படின்னு பாக்குறியா? நான் ஒன்னும் சாகல. இந்த இடம் ரொம்ப சேஃபா இருக்கு. இதுக்குள்ள தண்ணி எதுவுமே இல்ல. ரொம்ப அழகா, ரொம்ப பெருசா இருக்கு. நம்ம தேடின குகை இதுதான் போல. மகிகளுக்கு சந்தோஷமா, பாத்தீங்களா, நான் சொன்ன அண்டர் கிரவுண்டு இதுதான். எல்லாருமே பார்த்து நின்ன நிதானமா இதுக்குள்ள இறங்குங்க. இது தண்ணில இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கிறதுனால இதுக்குள்ள தண்ணி வராம எல்லாரும் சேஃபா இருக்கலாம். பறவைங்க எல்லாரும் ஒவ்வொருத்தங்களா அவங்க பிள்ளைங்களை கூப்பிட்டுக்கிட்டு அந்த பள்ளத்துல இறங்கி போனாங்க.
உள்ள போய் பார்த்தவங்களுக்கு ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த இடம் ஒரு வீடு மாதிரி ரொம்ப பெருசா இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, வெளியில காத்து மழை வந்துகிட்டு இருந்தாலும் கூட உள்ள எந்த அசைவும் இல்லாம அமைதியா இருந்துச்சு. அப்பா, இந்த இடம் பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா, எவ்வளவு நிம்மதியா, எவ்வளவு சேஃபா இருக்கு. இதுக்குள்ள நம்ம பசங்க எல்லாருமே ரொம்ப சேஃபா பத்திரமா இருக்கலாம். பன்னு ரொம்ப சந்தோஷமா, சித்தி, இது எனக்கு ஒரு புது உலக மாதிரி தெரியுது. இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம இறங்கி வந்த வழி மூலியமா தண்ணி உள்ள வரும். அதனால அந்த வழியை நம்ம அடைச்சாகணும். நில்லுங்க மகி, நான் வீட்ல இருந்து வரும்போதே அந்த வழிய மூடுறதுக்காக ஒரு தகட கொண்டு வந்திருக்கேன். நான் போய் மேல ஏறி அந்த தகடால மூடிட்டு வரேன். சிச்சு காக்கா எடுத்துக்கிட்டு வந்த பலகைய மேல இருக்கிற பள்ளத்தோட வாசல போட்டு பூட்டிட்டாங்க. இப்போ அந்த பள்ளத்தோட வாசல் வழியா ஒரு தண்ணி கூட வராது. அதுக்கப்புறம் எல்லாரும் அப்பாடா அப்படின்னு பெருமூச்சு விட்டாங்க. இனி நமக்கு பிரச்சனை இல்ல, உசுறு தப்பிச்சுதுன்னு நினைச்சாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துல குளிரா இருக்கிறதுனால அவங்களுக்கு சுட சுட ஏதாவது சாப்பிடணும் போலவே இருந்துச்சு. அப்போ சோட்டு கிளி, நம்ம உயிர் பொழைச்சிட்டோம், ஆனா உயிரோட வாழ்றதுக்கு நம்மளுக்கு சாப்பாடு வேணும்ல. இப்ப சூடா ஏதாவது குடிக்கணும் போல இருக்கு. என்கிட்ட வெறும் கொஞ்சம் டீ தூள் தான் இருக்கு. ஆமா சிச்சு, எனக்கும் பசியில வயித்துக்குள்ள எலிங்க தாளம் போடுற மாதிரி இருக்கு. ஆனா சூடா ஏதாவது சாப்பிடலாம் அப்படின்னு நம்ம கிட்ட எதுவுமே இல்லையே. பெரியவங்க எல்லாரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது சின்ன பசங்களான புஜ்ஜி, பன்னு, சின்ன 3 பேருமே அந்த குகையில இன்னொரு பக்கத்துல இருந்து ரொம்பவும் அழகா இருக்கிற 2 பெரிய பெரிய மாடுங்க, அதுங்க கூடவே சின்னதா இருக்கிற ஒரு கண்ணுக்குட்டியையும் கூட்டிக்கிட்டு வந்தாங்க. பெரியவங்க அந்த மாடுங்களை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. அம்மா அம்மா, நீங்க ஏதாவது சுட சுட குடிக்கணும்னு சொன்னீங்கல்ல, அதுக்குதான் நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கிற பசுமாடை கூட இங்கேயே கூட்டிட்டு வந்திருக்கோம். ஆமாமா, மலையில இந்த பசுமாடுங்களை விட்டுட்டு வந்தா அதுங்களும் செத்துடும்னு கூட்டிட்டு வந்துட்டோம். ஆமா சித்தி, நாங்க இந்த மாடுக்கு புல்லுங்களை போட்டா அந்த மாடு சுத்தமான பாலை கொடுக்கும். அதை நம்ம குடிக்கலாம். சிச்சு சந்தோஷமா, அட பசங்களா, நீங்க ரொம்ப நல்ல வேலை செஞ்சிருக்கீங்க. என்கிட்ட கொஞ்சம் சக்கரை இருக்கு. அந்த சக்கரைல உங்க எல்லாருக்கும் சுட சுட டீ போட்டு குடுக்கறேன். போன உயிரை காப்பாத்திட்டீங்க. பசங்களா, நீங்க ரொம்ப நல்ல வேலை செஞ்சிருக்கீங்க. இந்த பசுமாடோட உயிரை நீங்க காப்பாத்திருக்கீங்க, அது நம்ம உயிரை காப்பாத்த போகுது. துணியும் சோட்டுவும் சேர்ந்து மாட்டோட பாலை கறந்தாங்க. அப்போ சிச்சு காக்கா அவகிட்ட இருக்கிற ஸ்டவ பத்த வச்சு அந்த பாலை வாங்கி அதுல சுட சுட டீய போட்டான். குளிர்ல நடுங்கிக்கிட்டு இருந்த பறவைங்க எல்லாருமே அந்த சூடான டீய குடிச்ச உடனே அவங்களுக்கு கொஞ்சம் கதகதப்பா இருந்துச்சு. அப்போ மகிகளுக்கு, சிச்சு, உண்மையிலேயே இந்த டீ அற்புதமா இருக்கு. நான் இந்த வாழ்க்கைய நினைச்சு ரொம்பவே பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நம்ம இந்த அண்டர் கிரவுண்ட்ல இருந்துகிட்டு பண்டிகை கொண்டாடுற மாதிரி இருக்கு. ஆமா சிச்சு, நீ சொல்றது உண்மைதான். நம்ம எல்லாரும் ஒத்துமையா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிட்டு நம்ம ஒத்துமைய காட்டிக்கிட்டு இருக்கோம். மழை கொஞ்சமா குறையிற நேரமா பார்த்து மகிகளுக்கு சிச்சு காக்கா 2 பேரும் வெளியில போய் அந்த மாடுங்க சாப்பிடறதுக்காக புல்ல கொண்டு வந்தாங்க. மாடுங்க புல்ல சாப்பிட்டு நல்லபடியா பாலும் கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. அதுல டீய போட்டு எல்லாரும் குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க கொண்டு வந்த சாப்பாடையும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்படியே சில நாட்கள் வரைக்கும் அவங்க சந்தோஷமா அங்கேயே இருந்தாங்க. இப்படி மழை காலம் முடிஞ்சு மழையெல்லாம் நிக்கிற வரைக்கும் பறவைங்க எல்லாருமே ஆத்துக்கு கீழே இருக்கிற அந்த பெரிய குகையில சந்தோஷமா அவங்க வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, இயற்கை விபத்தால நாம எல்லாரும் கஷ்டப்பட்டாலும் கூட அதே இயற்கையில தான் நாம கஷ்டப்படாம அந்த கஷ்டத்துல இருந்து வெளியில வர்றதுக்கான தீர்வும் இருக்கும்.